நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் லியூகீமியா. லியூகீமியானா என்னன்னா டைப் ஆஃப் பிளட் கேன்சர். நம்ம உடம்புல பிளட் செல்ஸ் அதிகமாகிறதுனால, அதாவது WBC செல் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாகிறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் லியூகீமியா. நம்ம உடம்புல மொத்தம் 3 வகையான செல்ஸ் இருக்கு. அது எதெல்லாம்னா RBC, WBC, பிளேட்லெட், அதாவது இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள். இந்த 3 செல்களும் நமக்கு நார்மலாட்டு நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்கணும். அது அளவுக்கு அதிகமாக அந்த இரத்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக வர்றதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் லியூகீமியா. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய பிளட் செல்ஸ், அதாவது RBC, WBC, பிளேட்லெட், இது எங்கேயிருந்து உருவாகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் மேரோல இருந்து உருவாகுது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன்ஸ்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய போன் மேரோல இருந்து தான் நமக்கு இந்த பிளட் செல்ஸ் உருவாகுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா போன்ல இருந்தும் நமக்கு பிளட் செல்ஸ் உருவாகுதான்னு கேட்டா இல்ல. பர்டிகுலர் போன்ஸ்ல மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிளட் செல்ஸ் உருவாகுது. அது எந்தெந்த போன் மேரோல உருவாகுதுன்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய ஸ்கல்ல இருக்கக்கூடிய போன் மேரோ, அப்புறம் நம்ம தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய போன் மேரோ, அப்புறம் நம்ம கைகள் பகுதிகளில் இருக்கக்கூடிய போன் மேரோ, அதுக்கப்புறம் பெல்விக் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய போன் மேரோ, முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய போன் மேரோ. இந்த பெரிய பெரிய போன்ஸ் இருக்கக்கூடிய போன் மேரோல இருந்து தான் நம்மளுடைய பிளட் செல்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய போன் மேரோ இப்படிதான் இருக்கு. இதுதான் போன்ஸ்க்கு உள்ளாடி இருக்கிறது தான் போன் மேரோ, அதாவது எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவோம். இந்த எலும்பு மஞ்சையில இருந்து தான் நம்மளுடைய பிளட் செல்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அது எப்படி உருவாகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த எலும்பு மஞ்சைக்குள்ள நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், நிறைய ஏகப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அதாவது இதை ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம போன்ஸ்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை, அதாவது நம்ம இப்போ சிக்கன்லாம் நம்ம போன்ஸ் சாப்பிடும்போது, லெக் பீஸ் எல்லாம் சாப்பிடும்போது உள்ளாடி ஒன்று வரதுலாம் நல்லி எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்பான்சியான இடத்துல இருந்து தான் நமக்கு பிளட் செல்ஸ் உருவாகுது. அதை தான் நம்ம போன் மேரோன்னு சொல்றோம். இந்த போன் மேரோல ஏகப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் இருந்துட்டே இருக்கு. அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் நம்மளுடைய பிளட் செல்ஸ் உருவாகுது. அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ்ல தான் நம்மளுடைய இரத்த வெள்ளை அணுக்கள் ஆகட்டும், இரத்த சிவப்பணுக்கள் ஆகட்டும், பிளேட்லெட் ஆகட்டும், எல்லாமே நமக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டெம் செல்ஸ் நமக்கு 2 டைப்ஸா இருக்கு. அதாவது எதெல்லாம் பார்த்துட்டோம்னா, மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ், லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ். அதாவது இந்த எலும்பு மஞ்சையில 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஒன்னு மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்னு லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ். இந்த மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் நமக்கு இரத்த சிவப்பணுக்கள் RBC, இரத்த தட்டுக்கள் பிளேட்லெட், நமக்கு WBC, அதாவது நமக்கு WBC மட்டும் 5 டைப்ஸ் உண்டு. அந்த 5 டைப்ஸ்ல ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில், மோனோசைட், இந்த 4 WBCயும் நமக்கு மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் உருவாகுது. அதாவது நம்ம போன் மேரோல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், அதாவது மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் RBC, பிளேட்லெட், WBC இருக்கக்கூடிய ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில், மோனோசைட், இந்த எல்லாமே நமக்கு உருவாகிட்டு இருக்கு. லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா லிம்போசைட் உருவாகுது. அதாவது WBCல இருக்கக்கூடிய ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் லிம்போசைட்ஸ், அதாவது T லிம்போசைட், B லிம்போசைட், NK செல்ஸ், இது எல்லாமே நமக்கு லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. அதாவது WBCல நமக்கு ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில், மோனோசைட், இந்த 4மே நமக்கு மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. லிம்போசைட் நமக்கு லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. இப்ப நமக்கு இங்க இருந்து தான் நமக்கு RBC, பிளேட்லெட் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. இந்த லியூகீமியா டிசீஸ் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த WBC செல்ஸ், அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் WBC செல்ஸ் என்ன ஆயிடும்னா நார்மலை விட அளவுக்கு அதிகமாக மாறிடுது. அதாவது நார்மல் வேல்யூவை விட நமக்கு அளவுக்கு அதிகமான WBC நம்ம உடம்புல இருந்தாதான் அதை நம்ம லியூகீமியா டிசீஸ் சொல்றோம். அதாவது இதுல என்னன்னாக்கி நமக்கு என்ன செய்யும், RBC உருவாகுது, பிளேட்லெட் உருவாகுது, WBC உருவாகுது. இந்த WBC நமக்கு என்ன ஆகுதுன்னா அளவுக்கு அதிகமாக வரனால பிளேட்லெட்டும் RBCயும் மிக குறைவான அளவுல இருந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டெம் செல்ஸ்ல இந்த WBC செல்ஸ் என்ன ஆகுதுன்னா அளவுக்கு அதிகமாக உருவாகுது. இப்போ WBC நமக்கு நார்மலா இவ்வளவுதான்
இருக்குன்னா மீதி என்னது இருக்கும், பிளேட்லெட் இருக்கும், வேற என்ன செய்யணும், ஆர்பிசி ப்ரொடக்ஷன் நடக்கும். ஆனா இந்த WBC அளவுக்கு அதிகமாக உருவாக்குறதுனால இந்த பிளேட்லெட் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும், ஆர்பிசியோட அளவு கம்மி ஆயிடும், WBC அளவு மட்டும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதைத்தான் நம்ம லியூக்கீமியான்னு சொல்றோம். அதுவும் WBC அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மெச்சூர் ஆகாது, இம்மெச்சூர் ஸ்டேஜ்லயே தான் இருக்கும். அதோட ஃபங்க்ஷனையும் அது ப்ராப்பரா பண்ணாது. அப்படி இருக்கிறது தான் நம்ம லியூக்கீமியா டிசீஸ். இது எப்படி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த போன் மேரோல மியூட்டேஷன் ஆகுறதுனால, ஜீன் மியூட்டேஷன் ஆகுறதுனால நமக்கு அளவுக்கு அதிகமான WBC செல்ஸ் நம்ம உடம்புல உருவாகுது. உருவாகி என்ன ஆகுதுன்னா, இந்த போன் மேரோ ஃபுல்லாவுமே என்னவாயிருது, WBC செல்ஸ் வந்து ஃபில் ஆயிருது. ஆர்பிசியும் பிளேட்லெட்டோட அளவுகள் குறைஞ்சிருது. குறைஞ்சி என்ன ஆகுதுனாக்கி நமக்கு லியூக்கீமியா சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த டிசீஸ் இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து மியூட்டேஷன் ஆகுறதுனால நமக்கு WBC செல்ஸ் என்ன ஆகுதுன்னா அளவுக்கு அதிகமாக மாறி நம்மளுடைய ஆர்பிசி பிளேட்லெட் அளவுகளை கம்மி பண்ணுது. கம்மி பண்ணி WBC அதிகமாகி நமக்கு லியூக்கீமியா சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. இதோட சிம்டம்ஸ், இது ரீசன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, எதனால நமக்கு லியூக்கீமியா வருதுன்னு பார்த்துட்டோம்னா, மியூட்டேஷன் ஆஃப் DNA. நம்ம போன் மேரோல DNA மியூட்டேஷன் ஆகுறதுனால நமக்கு WBC அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது. ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அதாவது போன் மேரோல ரேடியேஷன் நமக்கு படும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த டிசீஸ் வருது. கெமிக்கல் எக்ஸ்போஷர், ஏதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம கீமோதெரபி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சில வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்தாலும் லியூக்கீமியா வர வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு என்ன ரீசனே தெரியாது, ஆனால் லியூக்கீமியா நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. லியூக்கீமியா டிசீஸ் வந்தா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருதுன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா ப்ராப்பரா நம்ம உடம்புல பிளட் செல்ஸ் இல்ல. WBC அளவுக்கு அதிகமாக வருது, ஆர்பிசி கம்மியாகுது, பிளேட்லெட் கம்மியாகுது. ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸஸ், அதாவது ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்ஸ்க்கும் கொண்டு கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வரதா இந்த ஆர்பிசியோட ஃபங்க்ஷன். நமக்கு ஆர்பிசி கம்மியாகும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அனிமிக், அதாவது நமக்கு ரத்த சோகை வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி பிளேட்லெட் கம்மியாயிரும். பிளேட்லெட் கம்மியாகும் போது நமக்கு என்ன ஆகுதுனாக்கி பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்துட்டோம்னா நம்மளுடைய கிளாட்டிங் ப்ராசஸ், அதாவது ரத்தம் உறைதல்ல நமக்கு மிகப்பெரிய பங்காச்சுது. அப்போ என்ன ஆகும்னா பிளேட்லெட் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கிளாட்டிங், அதாவது ப்ளீடிங் வந்து அதிகமாகுது. ப்ளீடிங் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது அனிமியா வருது. எதனாலனா அனிமியா, ஆர்பிசி கம்மியாகிறதுனால அனிமிக் வருது, பிளேட்லெட் கம்மியாகிறதுனால ப்ளீடிங் டிஸார்டர் வருது. சேம் டைம் WBC நிறைய இருக்கும். ஆனா அந்த WBC என்னவா இருக்குன்னா இம்மெச்சூரா தான் இருக்கும், மெச்சூரா இருக்காது. WBCயோட ஃபங்க்ஷன் என்னன்னா இன்ஃபெக்ஷன், அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா அதற்கு எதிராக ஃபைட் பண்றதா WBCயோட வேலை. ஆனா இந்த WBC என்ன ஆகும்னா அதோட ஃபங்க்ஷனையே செய்யாது. ஏன்னா அது அளவுக்கு மீறி உற்பத்தி ஆகும், ஆனா அது மெச்சூர் ஆகாதனால அதோட ஃபங்க்ஷனையும் அது பண்ணாது. இதுதான் லியூக்கீமியாவோட சிம்டம்ஸ். ப்ரொடியூஸ் ஆகுற அப்நார்மல் WBC, அதாவது அளவுக்கு அதிகமான WBC செல்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகி லிம்ப் நோட்ஸுக்கு போகுது, லிவருக்கு போகுது, ஸ்ப்ளீனு, லிவர், ஸ்பைனல் கார்டு வரைக்கும் இது என்ன ஆகுதுன்னா இந்த WBC செல்ஸ் போகுது. அதாவது லியூக்கீமியா செல்ஸ் எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா இதை நம்ம 2 டைப்ஸா பிரிக்கலாம். எப்படின்னா எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம்னா, பேஸ்ட் ஆன் த, அதாவது அது ஃபாஸ்டா அந்த லியூக்கீமியா நமக்கு வருதா ஸ்லோவா வருதா அதை பொறுத்து நம்ம 2 டைப்ஸா பிரிக்கலாம். அதாவது அக்யூட் அண்ட் குரோனிக். அக்யூட் லியூக்கீமியானா என்னன்னா ஃபாஸ்டா நடக்கும், குரோனிக் லியூக்கீமியானா என்னன்னா ஸ்லோவா ப்ராசஸ் நடக்கும். அதாவது அதோட ஃபாஸ்ட் ஸ்லோ, அதோட எப்படி ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ அது ஸ்ப்ரெட் ஆகுது அதை பொறுத்து நம்ம 2 டைப்ஸா பிரிக்கிறோம், அக்யூட் அண்ட் குரோனிக். அக்யூட் மீன்ஸ் என்னன்னா ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும், குரோனிக் மீன்ஸ் ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். செகண்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம்னா டைப் ஆஃப் பிளட் செல்ஸ். அதாவது நான் சொன்னேன் ஆல்ரெடி மைலாய்ட் அண்ட் லிம்பாய்டு செல்ஸ். மைலாய்டு செல்ஸ்ல இந்த லியூக்கீமியா உருவாயிடுச்சுன்னா அதை மைலாய்டு லியூக்கீமியான்னு சொல்றோம். லிம்பாய்டு செல்ஸ்ல இந்த லியூக்கீமியா உருவாச்சுன்னா அதை லிம்பாய்டு லியூக்கீமியான்னு சொல்றோம். 2 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த ஃபாஸ்ட், அதாவது ஃபாஸ்டா இருக்கா ஸ்லோவா இருக்கறத பொறுத்து அக்யூட் அண்ட் குரோனிக்னு பிரிக்கிறோம். செல்ஸை பொறுத்து மைலாய்டு அல்லது லிம்பாய்டு லியூக்கீமியான்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இதை மறுபடியும் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா 4 டைப்ஸாக கிளாசிஃபை பண்றோம். எப்படி
டைப்ஸ் கிளாசிஃபை ஆகுது பொறுத்து நம்ம மறுபடியும் அதை 4ஆ கிளாசிஃபை பண்றோம். அக்யூட் அதாவது ஃபாஸ்டா இருக்கும், லிம்பாய்டு செல்ஸ்ல உருவாக்குறதுனால அக்யூட் லிம்பாய்டு லியூக்கீமியா சொல்றோம். செகண்ட் ஒன் அக்யூட் மைலாய்டு லியூக்கீமியா. அக்யூட் ஃபாஸ்டா நடக்கும், மைலாய்டு செல்ஸ்ல வர லியூக்கீமியானால இது அக்யூட் மைலாய்டு லியூக்கீமியான்னு சொல்றோம். தேர்ட் ஒன் குரோனிக், ஸ்லோவா நடக்கும், லிம்பாய்டு செல்ல வரும், அதனால குரோனிக் லிம்பாய்டு லியூக்கீமியான்னு சொல்றோம். குரோனிக் மைலாய்டு லியூக்கீமியா அதாவது ஸ்லோவா நடக்கும், மைலாய்டு செல்ஸ்ல நடக்கிறதுனால இதை நம்ம குரோனிக் மைலாய்டு லியூக்கீமியான்னு சொல்றோம். எப்படி டயக்னோசிஸ் பண்ணலாம் லேப்ல அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது நம்மளுடைய லியூக்கீமியா செல்ஸ் என்ன ஆகும்னா லிம் நோட் ஸ்பிளீன் அங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு பார்க்கும்போது அதுல வீக்கமா இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் ஒன் என்னன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதாவது சிபிசி நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது என்ன செய்யணும்னா ஆர்பிசி பிளேட்லெட் நமக்கு கம்மியா இருக்கும், டபிள்யூபிசி என்னவா இருக்குன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தேர்ட் என்ன செய்யலாம்னா பிளட் செல் எக்ஸாமினேஷன், அதாவது ஃப்ளோ சைட்டோமெட்ரி பண்ணலாம். அந்த பெரிஃபெரல் பிளட் சிமியர் வச்சு நம்ம என்ன செய்யலாம் லியூக்கீமியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் நம்ம என்ன செய்யலாம்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ட் எப்படி பண்ணலாம்னா நம்ம ரேடியேஷன் ரொம்ப இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா போகக்கூடாது. கீமோதெரப்பி ட்ரக்ஸ் அதாவது ரொம்ப கெமிக்கல் ட்ரக்ஸ் அந்த மாதிரி பட்டதை நம்ம என்ன செய்யலாம் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணும்போது நம்ம இதுல இருந்து என்ன ஆகலாம்னா ப்ரிவென்ட் ஆகலாம்.